வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா கனெக்டிவ்ஸ். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 1ல பாத்தீங்கன்னா டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன, ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ப்ரொபோசிஷன்னா என்ன, நோட்டேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு கிளாஸ் 2 கனெக்டிவ்ஸ். கனெக்டிவ்ஸ்னா என்ன, இதோட டெஃபினிஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் என்னன்னு மட்டும் பார்க்கலாம். டெஃபினிஷன்: connective is an operation which is used to connect two or more than two statements. It's very important. நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு ப்ரைமரி, ப்ரிமிட்டிவ், அட்டாமிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம நிறைய பேரில் ப்ரீவியஸாக பார்த்தோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒரு தடவை அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி கிளாஸ் பார்க்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கனெக்டிவ் மீன்ஸ் விச் இஸ் யூஸ் டு கனெக்ட். கனெக்டிவ் பேர்லேயே இருக்குது. அப்போ கனெக்ட் டூ ஆர் மோர் தேன் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாவது கண்டிப்பாக இதில் இருந்தே ஆகணும். டூ ஆர் மோர் தேன், அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கனெக்டிவ் மீன்ஸ் டு கனெக்ட் டூ ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ். சிம்பிளி இட் இஸ் கால் சென்டர்னல் கனெக்டிவ். ஸோ இதை சென்டர்னல் கனெக்டிவ் சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ். இதுதான் நம்ம பேப்பரோட நேமே. இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்னால் இப்போ நமக்கு நோட்டேஷனில் பார்ப்போம் எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணுறாங்கன்னு. ஸோ லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் மீன்ஸ் connect two or more two statements. சிம்பிள் வேர்டு தான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும், 2 மார்க் கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் விச் கண்டெயின் ஒன் ஆர் மோர் பிரைமரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சம் கனெக்டிவ்ஸ் ஆர் கால் காம்பவுண்ட் ஆர் மாலிகுலர் ஆர் காம்போசிட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நமக்கு கொஷினில் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு கேட்கலாம், மாலிகுலர் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, காம்போசிட் ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்டாலும் நமக்கு டெஃபினிஷன் ஒரே ஒரு டெஃபினிஷன் தான். ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நமக்கு அது ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த ரெண்டு ரிசல்ட்டில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அது ட்ரூவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் ஃபால்ஸாக இருந்தாலும் சரி. ஆனால் கன்க்ளூஷன் கொடுக்காம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு லைனாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறத நம்ம ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷன் பார்த்துருந்தோம். விச் கண்டைன்ஸ் ஒன் ஆர் மோர் பிரைமரி ஸ்டேட்மெண்ட். பிரைமரி ஸ்டேட்மெண்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. சிங்கிள் சென்டென்ஸை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ், ப்ரைமரி ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். இதில் ப்ரைமரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று இல்லை, அதிகபட்சம் எத்தனை நாள் நம்ம சேர்த்து எழுதுறது. அண்ட் சம் கனெக்டிவ்ஸ்னால் என்னென்னு இப்போ பார்க்கலாம். சேர்ந்து இருக்கிறது தான் காம்பவுண்ட் ஆர் மாலிகுலர் ஆர் காம்போசிட் ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷன் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். 5 + 10 = 20. இது ஸ்டேட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு. 5 + 10 15 = 20. இது ஸ்டேட்மெண்ட் தான், பட் நாட் ட்ரூ. அப்போ ஃபால்ஸ்ன்னு நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பி த ஸ்டேட்மெண்ட். இதுக்கு இப்போ கனெக்ஷனாக நம்ம என்ன பார்க்குறோன்னா நெகேஷன் பார்க்குறாங்க. இந்த சிம்பிள் போட்டால் நாட்டுன்னு அர்த்தம். நாட்னா இப்படி போட்டு இப்படி போடுவாங்க. ஸோ நெகேஷன் ஆஃப் பி 7 கிடையாது. நெகேஷன் ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஃபால்ஸ். தட் 5 + 10 = 20. இது கரெக்டுன்னு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு கான்ட்ரவர்சியாக ஒன்று நாட் சேர்ப்பாங்க, இல்லை ஃபால்ஸ் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஹென்ஸ் இங்கே நெகேஷன் பி இஸ் ஏ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ப்ரைமரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அஸ் பி அண்ட் கனெக்டிவ் அஸ் பி. ஸோ ஒரு ப்ரைமரி ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ப்ரைமரி ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இந்த ப்ரைமரி ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு கனெக்டிவாக நம்ம நெகேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் கோட் பண்ணுறோம். ஸோ இந்த நெகேஷன் சிம்பிள் கொடுத்ததுனால நமக்கு இது காம்பவுண்ட் சென்டென்ஸாக வரும். Hence negation P is a compound statement with the primary statement as P. So P உடன் சேர்ந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் மாற்றிக்கிறோம். இங்கே யூஸ் பண்ண கனெக்டிவ் நெகேஷன். இது பேர் நெகேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க. பிரவீனா இஸ் இன்டெலிஜென்ட். ஓகே. கியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். பிரவீனா ஸ்டடீஸ் எவ்ரி நைட். இப்படி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே தனித்தனியாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்லிக்கலாம். இட்ஸ் அ இன்டெலிஜென்ட். கண்டிப்பாக அது ஆமாம் இல்லை ரெண்டு பதிலில் தான் நமக்கு ஏதாவது ஒரு பதிலாக வரப்போகுது. ஸோ இட் இஸ் ஸ்டேட்மெண்ட். பிரவீனா ஸ்டடீஸ் எவ்ரி நைட். இது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் நமக்கு ட்ரூவாக தான் இருக்கும். பி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம ஒரு நோட்டேஷன் சேர்க்குறோம். பி இது வந்து ஜாயின் சொல்லுவாங்க, இல்லை மீட்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. பி ஜாயின் கியூ = பிரவீனா இஸ் இன்டெலிஜென்ட் ஆர் ஸ்டடீஸ் எவ்ரி நைட். ஸோ இந்த நோட்டேஷனுக்கு நம்ம சேர்க்குற வேர்டு ஆர். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த டாப்பிக்கை நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். பி ஆர் கியூ இப்படி சொல்லலாம், இல்லை பி ஜாயிண்ட் கியூன்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட்னாலும் சரி, ஆர்னாலும் சரி, இந்த சிம்பிளுக்கு பேரை சொல்லுவாங்க. இல்லை சில சமயம் கப் அண்ட் கேப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க நடத்துகிறத பொறுத்து மாற்றுவாங்க. இப்போ நம்ம ஒன்று யூனியன் இன்டர்செக்ஷன் கூட சில சமயம் சொல்லிக்குவாங்க. ஸோ இதை வந்து யூனியன் சொல்லலாம்.
பிரவீனா இஸ் இன்டெலிஜென்ட் ஆர் ஸ்டடீஸ் எவ்ரி நைட். நீங்கள் இந்த கேட்டகரியில் எப்படினாலும் சொல்லிக்கலாம். இந்த நொட்டேஷனுக்குன்னு இருக்கிற பேருங்க என்னென்ன பேருன்னு தனியாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்றபடி நம்ம சொல்லலாம். அப்படி இல்லையா, சிம்பிளாக நான் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும் இந்த நொட்டேஷனுக்குனா இதை கன்ஜங்ஷன் ஆர் டிஸ்ஜங்ஷன் சொல்லுவாங்க. இந்த நொட்டேஷனில் இருந்ததுன்னா இதை டிஸ்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ டிஸ்ஜங்ஷன்னா என்ன, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். நம்ம இதே ஆர்டர்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்னு சொல்லும் போதே சொல்லிக்கோங்க PRQ. Thus, P disjunction Q is compound statement with the primary statements as P and Q are connective as the notation, disjunction notation. என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஏ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல இந்த PRQன்னு, இது வந்து நமக்கு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். எப்படி சொல்கிறோன்னா வித் ப்ரைமரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் P and Q. ஸோ P ஒரு ப்ரைமரி ஸ்டேட்மெண்ட், Q ஒரு ப்ரைமரி ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கனெக்டிவாக இந்த நோட்டேஷனில் கோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நோட்டேஷன் கனெக்டிவ் நம்ம சொன்னோம்ல, இப்போ இதுக்கெல்லாம் தனித்தனியாக பார்த்துக்கலாம். 5 பேசிக் கனெக்டிவ். ஸோ மொத்தமே நமக்கு 5 தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ், நேம், சிம்பிள்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நாட்டை நெக்கேஷன் ஆர் டெனியல் சொல்லுவாங்க. நெக்கேஷன் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சிம்பிள் எப்படி குறிப்பாங்கன்னா ஒன்று இந்த 7 மாதிரி குறிப்போம், இல்லைன்னா இந்த அப்ராக்சிமேட்டுங்கிற மாதிரி நெக்கேஷன்னா ஆப்போசிட்டு அப்படிங்கிறது மாதிரி கொடுப்பாங்க. இது யூனரி ஆப்ரேஷன். யூனரி ஆப்ரேஷன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட நம்ம அதை மாற்றி எழுதிக்கலாம். நாட்டுனா நெகேஷன், இந்த சிம்பிள், இது எந்த ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணுறது. அடுத்து பாருங்கள் கன்ஜங்ஷன் சொல்கிறத ஆண்டுன்னு குறிப்பாங்க. ஆண்டுன்னா இந்த மாதிரி சொல்லும், இதை இது இப்படி குறிக்கிறது. பைனரி ஆப்ரேஷன். ஸோ பைனரி ஆப்ரேஷன்னா இந்த நொட்டேஷன் கோட் பண்ணால் நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் தெரிஞ்சால் தான் நம்மளால் இதை கோட் பண்ண முடியும். இதை கேப்புன்னு சொல்லுவாங்க சில சமயம். ஸோ அண்டு கன்ஜங்ஷன் நம்ம சொல்லிக்கலாம். ஒன்று அண்டுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் லாஜிக்கல் கனெக்டிவ்ஸில். இதோட ஒரிஜினல் நேம் கன்ஜங்ஷன், நம்ம அண்டுனே கோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆருங்கிறதுக்கு நமக்கு நேம் பார்த்திங்கன்னா டிஸ்டிங்ஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டேஷன் ஆர், அதாவது இந்த மாதிரி போடும். இதைத்தான் நம்ம இங்கே பார்த்துருந்தோம். பார்த்திங்கன்னா PRQ நம்ம சொல்லலாம். இல்லை இந்த நொட்டேஷன் மட்டும் சொன்னிங்கன்னா டிஸ்ஜங்ஷன் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் இதையும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ பைனரி ஆப்ரேஷன். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா இஃப் தென், அந்த ஆர்டரில் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் கண்டிஷனல் ஆர் இம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ கண்டிஷனல் டேர்ம்ஸ்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இதுக்கு டெஃபினிஷன்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஜஸ்ட் நொட்டேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஃப் தென் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம நொட்டேஷன் இந்த ஆர்டரில் கொடுக்கணும். இதுவும் பைனரி ஆப்ரேஷனில் தான் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ இது பார்த்திங்கன்னா பை கண்டிஷனல். 2 ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஒன்று இருந்தால் தான் இன்னொன்று சக்ஸஸ் ஆகும். செகண்ட் கேட்டகரி, இந்த கேட்டகரி இருந்தால் இது பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இதை நொட்டேஷனில் நம்ம இந்த ஆர்டரில் கொடுக்கலாம், இல்லை ஒரே ஆர்டரில் 2 பக்கமும் நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் கண்டிப்பாக 2 ஸ்டேட்மெண்ட் தேவை. ஸோ பைனரி ஆப்ரேஷனில் தான் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் யூனரி, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு நாட் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆர் இஃப் தென் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்லாம் நம்ம பைனரி ஆப்ரேஷன் தான் டிஃபைன் பண்ண முடியும். அண்டுக்கு நோட்டேஷன் எப்படி இருக்குது, ஆர்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இஃப் தென் கண்டிஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேட்டகரிக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் நம்ம கிளாஸில் இந்த நோட்டேஷன்லாம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம கிளாஸில் அண்ட் ஆர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது நமக்கு ப்ரொனவுன்ஷியேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நோட்டேஷன் கோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சில சமயம் ஜாயின் மீட்டுன்னு சொல்லி தருவாங்க, கேப்னு நோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிளாஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ண, கிளாஸ் ஆர் ஸ்கூலில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் அதே ஆர்டர்லேயே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிளாஸில் நம்ம எடுத்துக்கிறது அண்ட் ஆர். அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம், ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா. டெஃபினிஷன் பாருங்க. A statement formula is an expression which is a string consisting of variables, capital letters, with or without subscripts, parentheses and connective symbols. ஸோ இந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலானா எக்ஸ்பிரஷன், அது கோட் பண்ணுறதுக்கு, விச் இஸ் எ ஸ்ட்ரிங் கன்சிஸ்டிங் ஆஃப் வேரியபிள்ஸ். ஒன்று கேபிட்டல் லெட்டர்ஸ், வித் ஆர் வித்தவுட் சப்ஸ்கிரிப்ட்ஸ், பேராந்தசிஸ் இருக்கலாம், கனெக்டிவ் சிம்பிள்ஸ், இந்த மாதிரி கோட் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கடுத்து இந்த கொஷின் உங்களுக்கு 8 மார்க் கொஷினாகவே கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின் 2 மார்க் கொஷினாக வரும். வெல் ஃபார்ம் ஃபார்முலா, எக்ஸ்பிளைன் வெல் ஃபார்ம் ஃபார்முலா, இவ்வளோ தான் கேட்பாங்க. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா எ வெல் ஃபார்ம் ஃபார்முலா கேன் பி ஜென்ரேட்டட் பை த ஃபாலோயிங் ரூல்ஸ். மொத்தம் 4 ரூல்ஸ் தான் இருக்குது. இந்த 4 ரூல்ஸ் ஈஸி தான். இது தெரிஞ்சுக்கிட்டால் இந்த கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். எ ஸ்டேட்மெண்ட் வேரியபிள் ஸ்டாண்டிங் அலோன் இஸ் வெல் ஃபார்ம் ஃபார்முலா.
ஸோ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம எழுதுறதும் இதில் வரும். இப்போ ஏ இஸ் வெல் ஃபார்ம் ஃபார்முலா, ஏங்கிறது நம்ம ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணது வெல் ஃபார்ம் ஃபார்முலாவில் இருந்ததுன்னா நெகேஷன் ஏ இஸ் ஆல்சோ வெல் ஃபார்ம் ஃபார்முலா. ஸோ நெகேஷனில் கோட் பண்ணுறதும் நமக்கு வெல் ஃபார்ம் ஃபார்முலா தான் டிஃபைன் ஆகும். தேர்ட் பாருங்கள், இஃப் ஏ அண்ட் பி ஆர் வெல் ஃபார்ம் ஃபார்முலா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சேர்க்குறாங்க, தென் ஏ அண்ட் பி, ஏ ஆர் பி, ஏ கண்டிஷனல் பி, ஏ பை கண்டிஷனல் பி ஆர் வெல் ஃபார்ம் ஃபார்முலா. ஸோ அண்டுக்கு பார்த்தாலும் சரி, ஆர் கேசஸ்க்கு பார்த்தாலும் சரி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் பார்த்தாலும் சரி, பை கண்டிஷனலில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இட் இஸ் ஆல்சோ வெல் ஃபார்ம் ஃபார்முலா. அதாவது நமக்கு ஆப்ரேஷன் பேஸ்டாக யூஸ் பண்ணாலும் வரும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ரெண்டுமே சேம் தான். நெகேஷனுக்கு தனியாக கோட் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் ஃபேக்டர்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒரு பாயிண்ட்டாக கோட் பண்ணியிருக்காங்க. Fourth பாருங்க, a string of symbol containing the statement variables, connectives and parentheses is a well-formed formula if and only if it can be obtained by finitely many applications of the above three steps. ஸோ இந்த டாப்பிக்கில் இப்போ எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா, இதெல்லாம் அப்ளிகேஷன் பேஸ் தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட்ஸ் a well-formed formula if and only if it can be obtained. நம்ம என்ன பண்ணோம்னா by finitely many application of the above three steps. ஸோ இந்த நெகேஷன் பார்க்குறது, இந்த அண்ட் ஆர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பார்க்குறது எல்லாமே மெனி அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வெல் ஃபார்ம் ஃபார்முலாவோட ஸ்டெப்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஓகே தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நெகேஷன் பார்க்குறது, அண்ட் இப்போ ஆப்ரேட்டர்ஸ் டிஃபைன் பண்ணுறது, அப்ளிகேஷன் பேஸ்டாக எப்படி எடுக்கிறது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் சேர்த்து எழுதுறது தான் வெல் ஃபார்ம் ஃபார்முலாவோட டெஃபினிஷன். இந்த கொஷின் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அடிக்கடி 8 மார்க் கொஷினில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அண்ட் BX4005 பேப்பர் எழுதுகிறவங்களுக்கும் மேபி கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, வெல் ஃபார்ம் ஃபார்முலானா என்னென்னு எழுதுறதுக்கு இந்த 4 ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம். 4 ப்ராப்பர்ட்டி என்னென்னு தெரியும். இதுக்கு கனெக்டிவ்ஸில் இந்த நோட்டேஷன்லாம் என்னென்ன எப்படியெல்லாம் எழுதுகிறோங்கிறது ப்ரீவியஸாக இருக்கிற லிங்கை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும். டவுட் இருந்ததுன்னா கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.